பிறந்த சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாகிய அன்னை தமிழுக்கும் வீரம் நிறைந்த தமிழ் மண்ணுக்கும் என் முதல் கண்மணிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணல் காந்தியின் அகிம்சையால் கிடைத்த சுதந்திரம், வேலு நாச்சியாரின் லட்சியத்தால் கிடைத்த சுதந்திரம், கட்டபொம்மனின் கம்பீரத்தால் கிடைத்த சுதந்திரம், கொடிக்காத்த குமரனின் கொந்தளிப்பால் கிடைத்த சுதந்திரம். அனைவருக்கும் என் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்று ஆகஸ்ட் 15 நம் அனைவரும் சுதந்திர தினத்தை கொண்டாடினோம். இந்திய திருநாடு 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திர ஆடத்தில் நமது சுதந்திரம் எளிதாக கிடைக்கவில்லை. அதில் காலம் உயிர்த்தியாக காலம் கிடைத்தது. அந்நிந்திய அதிகாரத்தில் அடிமைப்பட்டிருந்த நாம் இந்திய அச்சை வெற்றி வாழ்வது நம் தியாகிகள் பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தால் தான். 17ஆம் நூற்றாண்டில் இந்தியா 5க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை கொண்டிருந்தது. அப்போதுதான் கிழக்கிந்தியா கம்பெனி என்ற பெயரில் வியாபாரம் செய்ய வந்தனர் ஆங்கிலேயர்கள். அவர்கள் சூழ்ச்சியை செயல்படுத்தி ஒவ்வொரு சமஸ்தானையும் தன் வசப்படுத்தினர். 18ஆம் நூற்றாண்டிலிருந்து சில மன்னர்களும் பாளையர்களும் ஆங்கிலேயர்களுக்கு போர் புரிந்தனர். வேலோர்கள் வெற்றியில் வீழ்த்திவிட்டதும் நூலோர்கள் செக்கடியில் ரோகுவதும் காணவில்லையா என்ற மகாகவி வரிகளை கேட்ட பல தலைவர்களும் வீரர்களும் இந்திய சுதந்திரத்திற்காக தன்னுடைய தியாகம் செய்தனர். இந்திய சுதந்திரத்தில் மகாத்மா காந்தி, நேரு, நேதாஜி, சுபாஷ் சந்திர போஸ், பாபுசி, கொடிக்காத்த குமரன், கட்டபொம்மன் என பல தலைவர்களும் வீரர்களும் இந்திய சுதந்திரத்தில் முக்கிய பங்காற்றியுள்ளனர். இந்திய சுதந்திரத்திற்காக அகிம்சை வழியில் காந்தியும் 1000 முன்னிற்கு ஜோதி, அந்நிய புகழ் வந்தது என்ன நீதி என கவிதை வாழ் கொண்டு பாரதியும், உங்கள் ரத்தத்தை கொடுங்கள் நான் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறேன் என்று நேதாஜி, சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் என கலங்கதர திலகம், புரட்சி வாழ்க என பகத்சிங்கும் முழங்கினர். தன் நலம் பாராமல் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் இந்த சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றனர். அவர்களின் பங்கு மகத்தானது. தேசிய அளவில் அன்னி பெசத்தம்மையார் போன்றோரும் தமிழகத்தில் வேலு நாச்சியார், தில்லையாடி, அஞ்சனம்மன், வள்ளியம்மன் போன்ற பல பெண் போராட்ட வீரர்களும் தலைவர்களும் இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் ஆவர். அறவழி போராட்டத்தில் நிலை உச்சம் அடைந்ததை எதிர்த்து 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் அடைந்தது. நம்ம சுதந்திர தினத்தன்று டெல்லி செங்கோட்டையில் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் மூவர்ணர் கொடியேற்றி வைத்து உரையாற்றுவார். முப்படைகளின் அணிவகுப்பும் சாகச நிகழ்ச்சிகளும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும். தேசத்தின் வாழ்வு தன்னை வெள்ளை அரக்கர்கள் ஆட்கொண்ட போதிலும் அகிம்சை வழியில் காந்தியும் வீரமாய் வந்த வீரபாண்டிய கட்டபொம்மனும் இல்லா எழுச்சியில் பிறந்த சுதந்திரத்தை ஒற்றுமையாக கைகொடுத்து காத்திருவோம் என்றும் 30 கோடி முகையால் உரிமை பெற ஒற்றுமையால் என்ற மகாகவிகளில் கேட்க ஜாதி, மதம், மொழி என பல வேறுபாடுகள் இருந்தாலும் நம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் ஒவ்வொரு இந்தியரும் பெருமை கொள்கிறோம். குதிரங்களை உலமாய் யோகித்த சுதந்திரம் நம் சுதந்திரம். மனதில் விடுதலை வார்த்தைகளை கொண்டு உள்ளத்தில் பெருமை கொண்டு அவ்வளவு வந்தே மாதிரம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து இத்துணை நிறைவு செய்கிறேன்.